வெல்கம் டு இனியாஸ் கடன். உங்கள் வீட்டு ருசி தோட்டத்தில் பதியம் போட்டு ட்ரை பண்ணி ஒர்க் அவுட் ஆகலையா? என்னுடைய ருசி தோட்டத்தில் நான் மேக்ஸிமம் ப்ரொபகேஷன் பண்ணும்போது 90 to 100% சக்ஸஸ்ஃபுல் நான் எடுத்திருக்கேங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன்றதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இதுதான் என்னுடைய ஒன் ஆஃப் த ரிசல்ட் ஆஃப் அ ரோஸ் ப்ரொபகேஷன். ஃபஸ்ட்டு ஒரு 4 to 5 inches பாட் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் டீப் எனாஃபாக இருக்கணும். முக்கியமானது ஹோல் நல்ல வாட்டர் ட்ரைனேஜ் இருக்கிற மாதிரி இருக்கணும். நல்ல ஸ்டோன்ஸ் இல்லைன்னா அந்த மாதிரி கிளாத் வச்சு கவர் பண்ணிக்கோங்க. அது முக்கியமான இம்பார்ட்டண்டான பாயிண்ட் பாட்டிங் மிக்சர். ஸோ நான் என்னுடைய கார்டனில் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு 25% தான் ரெட் சாயில் யூஸ் பண்ணுவேன். மீதி 50% கார்டன் சாயில். அதுவும் எப்படிப்பட்ட கார்டன் சாயில்னா, இன்னும் இலையுமா ஒரு மக்கு கிடைக்கும். அந்த மக்கு தான் அந்த 50%. உங்ககிட்ட அது இல்லை அப்படின்னா நீங்கள் கொக்கோ போட்டு எடுத்துக்கலாம். அது கூட ஒரு 20% காம்போஸ்ட் போட்டுக்கோங்க. காம்போஸ்ட் நான் சொல்கிறது நம்ம வீட்டில் பண்ணுற வர்மி காம்போஸ்ட், இல்லை கடையிலையுமே தொழு உரம் வச்சுருந்தாங்கன்னா அதை நீங்கள் போட்டுக்கலாம். அதில் அந்த சாயில் இந்த மாதிரி புதான்னு இருக்கணும். இப்போ நான் எடுத்துருக்கிறது அந்த 50% கார்டன் சாயில் வித் லீஃப் காம்போஸ்ட், அதுக்கப்புறம் 25% ரெட் சாயில், மீதி 30% நான் வெஜிடபிள் காம்போஸ்ட் பண்ணுவேங்க. அது எல்லாத்தோடைய மிக்சர் தான் இது. இப்போ ரோஸ் பிளான்ட்டை நம்ம கட் பண்ணும்போது அட்லீஸ்ட் அது ஒரு 6 இன்ச்சுக்காவது இருக்கணும். அதை விட ஜாஸ்தியாக கூட இருக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் நிறைய கணு இருக்கிற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. நீங்கள் எடுக்கிற ஸ்டெம் ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது, தடிமனாக இருக்கக்கூடாது. அப்புறம் டைம் ரொம்ப ஜாஸ்தியாக எடுக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் ஒரு மீடியம் சைஸ் நான் எடுத்துருக்கிற அளவுக்கு நீங்கள் எடுத்தாலே போதும். அதே மாதிரி நீங்கள் கட் பண்ணும்போது 45 டிகிரியில் கட் பண்ணணும். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி ரூட் பண்ணும்போது அந்த கட்வுன் சாயிலில் போய் ப்ரெஷர் ஆகும். அப்படிங்கும்போது ஏர் ஃப்ளோ கம்மியாகும். இப்போ அதில் வாட்டர் ரிட்டைன் ஆகிட்டே இருக்கிறதால நமக்கு ராட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ சக்ஸஸ் ரேட் கம்மியாகும். இது 45 டிகிரியில் நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரூட் ஃபார்மேஷனுக்கு நிறைய இடம் கிடைக்கும். ஏர் ஃப்ளோ நல்லாயிருக்கும். வாட்டர் அப்டேக்கும் டிப்லேருந்து மட்டும் எடுக்காமல் சைட்லேருந்தும் எடுத்துக்கும். ஸோ சீக்கிரமாகவே ரூட் விடுறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். இந்த ரோஸை இப்போ நம்ம தண்ணியில் போட்டு ஒரு 5 minutes வச்சுக்கலாம். ஸோ ஒரு ஆன்டி ஃபங்கல் பவுடர் க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். நான் எடுத்துக்கிறது சினமன், நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். சினமன் ஒரு பெஸ்ட் ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டி இன்க்ரெடியண்ட்டுங்க. ஹனி நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, பட் அதை ஆண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணும். அலுவேரா ஒரு பேட் மித்து. ஏன்னா நம்ம அலுவேராவில் இருக்கிறது ஜெல் லைக் சப்ஸ்டன்ஸை நம்ம ரூட்டில் மிக்ஸ் பண்ணி அதை உள்ளே வைக்கும் போது அது ஃபங்கஸ் இன்வைட் பண்ணி ராட் நடக்கிறதுக்கு தான் ப்ராபபிலிட்டி ஜாஸ்தி பண்ணி கொடுக்குமே தவிர அது நமக்கு ரூட் ஃபார்மேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாது. ஸோ அதை கண்டிப்பாக அதை பண்ணவே பண்ணாதீங்க. தண்ணீருக்குள்ள ரோஸ் ஸ்டெம் எடுத்து சினமன் பவுடர் நல்லா படுற மாதிரி நல்லா டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிவிட்டு 1 இன்ச்சுக்கு நம்ம பாட்டில் ஸ்டெம்மை ரூட் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நோட்ஸ் மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நோட்ஸ் அப்பர் டைரெக்ஷனில் இருக்கிற மாதிரி தான் நம்ம ஸ்டெம்மை பிளான் பண்ணணும். அப்படியே ரிவர்ஸாக பிளான் பண்ணிடாதீங்க. இப்போ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா ஸ்டெம் ஸ்டிஃபாக நிற்குதான்னு பார்த்துக்கோங்க. அதாவது சாயில் நல்லா ஹோல்ட் பண்ணிக்கிட்டதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் இருகுனாப்பில் இருக்க கொஞ்சம் சாயில் எடுத்து கொஞ்சம் மேலே வச்சுட்டு நல்லா அதை ஹோல்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ உள்ளே நல்லா கொயாஸ்டாக இருக்கணும் மண். அதாவது நல்லா போல போலன்னு இருக்கணும். அப்போ தான் ரூட் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் அதுக்காக ஸ்டெம் இப்படி அசைகிற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அதையும் நம்ம அந்த கன்சிஸ்டன்சி நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நல்லா தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் எப்பவுமே தண்ணி ஊற்றும் போது ஸ்டெம்மில் படுற மாதிரி ஊற்றாதீங்க. ஊற்றிட்டு அடுத்து ஒரு ஃபைனல் அலுவேரா இதை இந்த மாதிரி ஸ்டெம்மில் போடலாமா அப்படின்னா போடக்கூடாது, கூடவே கூடாது. அலுவேராவில் நான் சொன்ன மாதிரி ஒரு ஜெல் லைக் சப்ஸ்டன்ஸுங்க. அது மாய்ஸ்சர் ரீட்டைன் பண்ணும் தான், 1 month ஆனாலும் பண்ணும் தான். பட் நம்ம என்ன பண்ணுறோம், ஆல்ரெடி கீழே இருக்கிறதுக்கே நம்ம சாயிலில் அந்த ஸ்டெம்மை வச்சுருக்கோம். இப்போது மேலே இருக்கிற இதையும் நம்ம ஒரு ஜெல் லைக் சப்ஸ்டன்ஸை வச்சு இப்படி லாக் பண்ணி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாய்ஸ்சர் இதில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏர் ஃப்ளோ எங்கேருந்து கிடைக்கும்? இருந்தால் தானே அதால் ப்ரீத் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி இதை வச்சு க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறத தயவுசெய்து ஃபாலோ பண்ணாதீங்க. இதெல்லாம் எடுத்து போட்டுருங்க. இவ்வளோ செட்டப்பே போதுமானது. இல்லைனா ஸ்டெம் ராட் ஆக ஆரம்பிச்சிடும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா. ஸோ இதை அப்படியே எடுத்து 4 to 5 hours நல்ல சன்லைட் வர இடத்துல வச்சுடுங்க.
வச்சுட்டு அப்பப்போ வந்து தண்ணி எல்லாம் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ சம்மர் டைம் அப்படி நீங்கள் வந்து சீக்கிரம் வாடிடும் என்னால் அடிக்கடி பார்க்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா பாட் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அதோடைய வாய் அகலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு கவர் எடுத்துக்கோங்க. நல்லா அந்த ஒன்று பாட்டில்னா அந்த பாட்டுக்குள்ளே போய் நல்லா மண்ணுக்குள்ளே உட்கார்ற மாதிரி சைஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கவர்னா பாட்டுக்கு வெளியில் வச்சு நல்லா ரப்பர் பேண்ட் போட்டு விட்டுருங்க, நல்லா ஃபிக்ஸடாக நிற்கிற மாதிரி. அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா வாய் பக்கம் வந்து நான் வந்து திறந்து வச்சிட்டேன். அந்த வாட்டர் பாட்டில் மூடியை வந்து நான் வந்து கழட்டிட்டேன். அதே மாதிரி நீங்களும் கழட்டிடுங்க. கவர் போட்டிங்கன்னா இந்த பக்கம் ஒரு கட்டு, அந்த பக்கம் ஒரு கட்டு, 2 பக்கமும் கட் பண்ணி விட்டுருங்க. ஏர் ஃப்ளோ கண்டிப்பாக இருக்கணும். ஃபுல்லாக கவர் ஆகி போய் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட செடி வந்து ராட் ஆகிடும். ஏர் ஃப்ளோவும் மாய்ஸ்சரும் எவ்வளோ இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம செடி வந்து நல்லா சீக்கிரமாக வந்து ரூட் விடுங்க. இப்போ நான் இதை எடுத்து விட்டுடுவேன். ஏன்னா எனக்கு வந்து இங்கே வின்டர் சீசன். ஸோ இது மாதிரி நான் கவர் பண்ணால் எனக்கு வந்து ராட் ஆகிடும். இதே மாதிரி இது தழிஞ்சதும் நான் இதோடைய வீடியோ அப்லோட் பண்ணுறேங்க. நாளைக்கான வீடியோ என்னென்னா டையிங் ரோஸை எப்படி சேவ் பண்ணுறது. வின்டரில் எல்லாரும் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் என்னென்னா அந்த புதுசாக வர தளிரெல்லாம் காஞ்சி போயிடுது மேம், கருப்பாகுது. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து என்கிட்ட ஒரு சிஸ்டர் கூட கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஃபங்கி சைட் வந்து ஒர்க் ஆகுமான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் நாளைக்கு நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஸ்டே டியூன்டு, கண்டிப்பாக பாருங்கள். வேறு ஏதாவது இஷ்யூ நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கிறத சால்வ் பண்ணுறதுக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணலாம். ஹாப்பி கார்டனிங்.